மண்டே ஈவினிங் நானும் பட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். பட்டு பொம்மை வச்சு விளையாண்டுருந்தா. கொஞ்ச நேரம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அந்த டைம் அவள் பாட்டு விளையாண்டுருப்பா. நான் வந்து வீட்லேயே புரோட்டா செய்வேன். வெளியே அவ்வளோக்கா கடையில் வாங்காமல். அது ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் செய்யவே இல்லை. சரி இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு புரோட்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எம்டி சால்னா வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். அரை மூடி தேங்காய் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு சோம்பு முந்திரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் அந்த கன்சிஸ்டன்ட்டியும் நல்லா வரும். அதனால தான் முந்திரி ஆட் பண்ணுறது. கண்டிப்பாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் கடாயில் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு எதுவும் ஆட் பண்ணாமல் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிரியாணி போடுற மசாலா எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இப்படி தான் செய்வேன். நான் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து பரோட்டா வந்து என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.